இது புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவு நாள் என்று டிசம்பர் 5 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு ஒரு பேரிடியான ஒரு நாள். நம்மை விட்டு அம்மா அவர்கள் மறைந்தாலும் இன்றைக்கும் அம்மா அவர்களை பொறுத்தவரை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நிச்சயமாக நான் குறிப்பிட்டாக வேண்டும். காரணம், அம்மா காலத்திலே அவருடைய சிந்தனை பொறுத்தவரை ஒவ்வொரு குடிமகனும், அதாவது தமிழ்நாட்டு மக்களும் எல்லா விதமான வசதிகளை பெற வேண்டும். அதாவது கல்வியிலும் சரி, சமூகத்திலும் சரி, பொருளாதார சரி ஒரு ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர். எனவேதான் அவர் மறைந்தாலும் இன்றைக்கு போற்றப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார். தமிழ்நாட்டிலே பார்த்தினால் எத்தனையோ தலைவர்கள் பிறந்து மறைந்திருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலும் சரி, அதே போல் தமிழ்நாட்டு வரலாற்றிலும் சரி, பேரறிஞர் அண்ணாவும் சரி, அதே போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி. புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அண்ணாவுடைய கொள்கைகளை அண்ணா வைத்து இன்றைக்கு ஸ்டாலின் அரசு வியாபாரம் செய்கின்றது, தமிழை வைத்து வியாபாரம் செய்கின்றது. தமிழ்நாட்டு உரிமைகளை காவு கொடுக்கின்ற வகையில் தான் அவருடைய அந்த செயல்பாடு இருக்கின்றது. ஆனால் உரிமைகளை மீட்டெடுத்து உரிமைகளை காத்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். எனவே அண்ணாவுடைய அந்த மாநில உரிமை, புரட்சித் தலைவருடைய அந்த மாநில உரிமை அத்தனையும் பேணி காத்தவர் தான் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எனவே தான் அவருடைய அந்த திட்டங்கள், அந்த அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஏற்றத்திற்கு இருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கும் உலகம் முழுவதும் மறைந்தாலும் சரி போற்றப்படுகின்ற ஒரு என்றைக்கும் பேசப்படுகின்ற ஒரு தலைவராக இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இப்போது அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அதாவது ஆட்சிகள் மாறலாம், ஆனால் அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டங்கள் முடக்கூடாது. லேப்டாப்னா மோசமான திட்டமா? அறிவை வளர்க்கிற திட்டம், அதாவது ஊதாரி திட்டங்களை இன்றைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்த நிலையில் ஒரு அறிவுபூர்வமான திட்டங்களை எல்லாம் அம்மா கொண்டு வரலாம் இன்றைக்கு மறைக்கின்ற வேலை செய்தால் அது கொஞ்சம் காலம் தான். அது மீண்டும் அம்மாவுடைய அரசு மலரும் போது அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் தொடரும். அம்மா உணவு நிறைய அம்மா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. திமுக ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றுறதுக்கு அது ஒன்று தான் நல்லா இருந்தது. அதுதான், அதாவது அடுத்த ஒரு மனநிலையிலிருந்து சிந்திக்கிறவர் தான் தலைவர். எனவே தான் மனித நேயமிக்க ஒரு தலைவராக அம்மா போற்றப்படுகிறார். ஆனால் ஈவு இறக்கு மற்றவர்கள் இன்றைக்கு ஆட்சி செய்யும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதனால் இதெல்லாம் ஒரு தற்காலிகம் தான். அதனால் அம்மா உணவெல்லாம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ எங்கள் ஆட்சி மலரும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பழையபடி அம்மா என்ன நோக்கத்துக்கு கொண்டா அந்த நோக்கம் நிறைவேறும். என்னங்க? ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக வெற்றி வாகை சூடான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.